ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோல்சேல் மார்க் பிராண்டோட இந்த சார்ஜ் லைட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இதுக்கு நம்ம உயிர் கொடுக்க போகிறோம். எப்படி இந்த உயிரை கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த லைட்டில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணதுனால ஸ்க்ரூலாம் எதுவும் இல்லை, அப்படியே தான் நம்ம ஃபிட் பண்ணி போட்டிருக்காங்க இரும்பு கடையில். நம்ம அப்படியே தான் பிரிச்சிட்ட உடனே ஒரு லித்தியம் அயன் பேட்டரி 2000 mAhல ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு லைட்டு, அடுத்து ஒரு மதர் போர்டு கண்ட்ரோலருக்காக. ஓகேங்களா? ஓகே, நம்ம அதில் இருக்கிற ஸ்க்ரூ மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதோட பிளாஸ்டிக் பாடியை நம்ம சைடில் வச்சுக்கலாம். ஓகே, மதர் போர்டு ஓரளவு குட் கண்டிஷனில் தான் இருக்குது, எதுவும் எந்த டேமேஜும் இல்லை. நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மைக்ரோ யூஎஸ்பி அந்த சார்ஜர் கேபிள் தான் ஃபால்ட்டாக இருக்குது. லைட்லாம் அதில் என்ன இண்டிகேஷன் எரியுதுன்னா, பேட்டரியில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, அதாவது வோல்டேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோலரில் காமிக்குது. இப்போ நம்ம பேட்டரியில் சார்ஜ் போட்டு அடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம பின்னு மாற்றிட்டு அதுக்கப்புறம் சார்ஜர் ஏறலைன்னா நம்ம பின்னு மறுபடியும் நம்ம அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிமூவ் பண்ண அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம சார்ஜ் போட்டு இது நல்லா இருந்ததுன்னா மட்டும் நம்ம பின்னை மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி கேபிள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு. இப்போ நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நம்ம சார்ஜ் லைட்டு ஆன் ஆகுது. இப்போ நம்ம பின்னை மாற்றிக்கலாம். ஓகே, இதில் 5 மோடு இருக்குது. ஃபஸ்ட்டு பிரைட்டு, அடுத்து அந்த பிரைட்டோட கொஞ்சம் டவுனாக இருக்கும், அதாவது லோ பவராக இருக்கும். அடுத்து இந்த விட்டு எரியும் இல்லையா, அந்த இண்டிகேஷன் அந்த மாதிரி எரியும். ஓகேங்களா? அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக விட்டு எரியிற மாதிரி ஒரு மோடு இருக்குது. இந்த மோடெலாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ பின்னை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் சி. இப்போ மேக்ஸிமம் டைப் சி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஃபோனில் எல்லாமே டைப் சி வந்துடுறதுனால டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங்காகவும் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதனால் நம்ம டைப் சியை மாற்றிக்கலாம். மைக்ரோ யூஎஸ்பி போட்டிங்கன்னா அது ஓல்டு டைப்லையும் கிடைக்குது, அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் நம்ம டைப் சியை மாற்றிக்கலாம். நம்ம வாங்கின பிராண்டில் ப்ளஸ் மைனஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் பிளாக் பாசிட்டிவாகவும் ரெட்டு மைனஸாகவும் இருக்குது. அதனால் நம்ம கரெக்டாக மல்டிமீட்டரில் வோல்ட் அளந்து நம்ம செக் பண்ணி மாற்றிக்கணும். நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ்ட்டில் அப்ளை பண்ணிட்டு முதல்ல சால்ட்ரிங் அயனை வச்சு டிண்ட் பண்ணிக்கலாம். டிண்ட் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம சால்ட்ரிங் பண்ணணும், இல்லைனா பக்காவாக சால்ட்ரிங் ஆகாது. நம்ம இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்பீக்கர்ஸ் அண்டு லைட்ஸ், மொபைல் ஃபோன், லேப்டாப், டிவி, இந்த மாதிரி மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். இப்படி நம்ம சேல்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, சால்ட்ரிங் வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் மைனஸு நம்ம மதர் போர்டெலாம் மாற்றி கொடுத்துட்டோம்னா மதர் போர்டு ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் வேலை செய்யும். இப்போ நம்ம செட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு ப்ராஜெக்ட் சக்ஸஸ், அதாவது நம்மளுக்கு சார்ஜும் ஏறுது. இப்போ ஓகேவா? பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் போட்டு இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த லைட்டுக்கு நம்ம முக்கால்வாசி இப்போ உயிர் கொடுத்தாச்சு. இப்போ ஃபிக்ஸ் எல்லாத்தையும் பாடிலாம் அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் போட்டு பழைய மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சால்டர் பண்ணிட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம புது ஸ்க்ரூ, அதாவது நம்ம ஏற்கனவே இல்லை ரொம்ப ஸ்க்ராப்பான சார்ஜர்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, அதுலேருந்து ஸ்க்ரூலாம் நம்ம கழட்டி வச்சுப்போம். அது எதனா ஒரு லைட்டுக்கு இருக்கும் இல்லையா, அதில் எதனா ஒரு லைட்டுக்கு நம்ம அந்த ஸ்க்ரூஸ் பொருந்தோம், அதுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், நம்மளுக்கு
லைட் வந்து பக்காவாக நம்மளுக்கு எரியுது. ஓகே கைஸ், இது வந்து ஹை பவர். அடுத்து லோ பவர். அடுத்து அந்த விட்டு விட்டு ரொம்ப பிளிங்க் ஆகும். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ஒரு விட்டு பிளிங்க் ஆகுதா. அடுத்து கொஞ்சம் லைட்டாக விட்டு விட்டு பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் டேப் மட்டும் இன்சுலேஷனுக்காக டேப் போடலாம். இவ்வளோ தண்ணி போகும், அதனால தான் இந்த சுவிட்சிட்ட மட்டும் நம்ம டேப் போட முடியல. இந்த இடத்துல இருக்கிற பிளாஸ்டிக்லாம் போயிடுச்சு. அதனால் இந்த எல்இடிஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்த நம்ம இண்டிகேஷன் காட்டுது இல்லையா, அந்த இடத்த நம்ம மட்டும் நாம் தண்ணி உள்ளார போகாததுக்காக ஒரு இன்சுலேஷன் டேப் எடுத்து கட் பண்ணி அந்த சைஸுக்கு வச்சு ஒட்டியாச்சு. டைப் சி பின்னும் நம்ம வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, நம்மளுக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம சார்ஜை போட்டு எரிதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம சார்ஜ் போட்டாச்சு. ஓகே, நம்மளுக்கு பர்ஃபெக்டாக சார்ஜ் ஏறுது. ஓகே காய்ஸ், இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சார்ஜ் லைட்டுக்கு நம்ம ஒரு மறுவாழ்வு கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இது எவ்வளோ நாள் லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு நாம் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஆல்ரெடி இதில் வந்து மெயினாக போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பேட்ரி தான். ஆனால் பேட்ரியில் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு சில பொருள் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் டவுனாக இருக்கலாம், டவுனாகவும் இருக்கலாம். அதனால் நம்ம அதை செக் பண்ணி மாற்றிட்டா சரியாயிடும். ஓகே கைஸ், இப்போ நம்ம இரும்பு கடையில் எடுத்துகிட்டு வந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். நீங்கள் தயவு செய்து ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.